உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் பாதுகாப்பு ஆலோசகர் விக்னேஷ் பொன்னிசைக்கு பாண்டியன் சிங் அவர்கள். ஐயா வணக்கம். டிகேவி ராஜாஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து 3 வருடங்களாக சமரசமின்றி நடுநிலையாக பாகுபாடின்றி அனைத்து கருத்துகளையும் பதிவு செய்யும் டிகேவி ராஜாஸ் யூடியூபர் அண்ணன் ராஜசேகரன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. பட்டியல் வெளியேற்றம் என்பது எந்த வகையில் சாத்தியம்? அது உண்மையிலேயே நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய ஒன்றா? அதை நம்ம எப்படியா பார்க்கணும்? பட்டியல் வெளியேற்றம் சாத்தியமானா ஏன் சாத்தியம் இல்லை? பிறப்பின் அடிப்படையில் நீ எந்த உரிமையை உனக்கானது மட்டும் அப்படின்னு சொல்கிறியோ அது அனைவருக்குமானது அப்படின்னு சொல்கிறதும் அதை செஞ்சு காட்டுறதும் தான் புரட்சி. நம்மளோட வேலை, அதை செஞ்சு காட்டியிருக்கிறோம். அப்புறம் ஏன் பட்டியல் வெளியேற்றம் சாத்தியம் இல்லை? பிறப்பின் அடிப்படையில் நமக்கு ஃபஸ்ட்டு கல்வி உரிமை மறுக்கப்பட்டது, நம்ம படிக்க முடியாது. அப்புறம் நில உரிமை மறுக்கப்பட்டது. இப்போ அந்த உரிமையெல்லாம் இன்றைக்கி நம்ம எல்லோரும் படிக்கிறோம். இன்றைக்கி நிலங்கள் உரிமை மீட்கப்பட்டது. இன்றைக்கி நம்மளோட அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டுருக்கிறோம். அப்புறம் ஏன் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்? இன்றைக்கி லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அனைத்து விஷயமும் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடச்சிருக்கு. ஸோ பட்டியல் வெளியேற்றமும் ஒரு கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் தான் பட்டியல் வெளியேற்றம் சாத்தியம். பல்வேறு கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறோம். குறிப்பாக படிப்பு, அதுபோல் நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தற்போது சாதிய பாகுபாடு இன்னும் இருக்கிறதா ஐயா? இங்கே சாதி கொடுமைங்கிறது என்னது? நீ நானும் ஒன்று தாண்டா பிறப்பால, அப்புறம் ஏன்டா உனக்கு அந்த உரிமை இருக்குது, எனக்கு ஏன் அந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறது தானே இன்றைக்கி இங்கே மிகப்பெரிய சாதி பிரச்சனையாகவே நமக்கு போயிட்டுருக்கு. ஏன் பாகுபாடு எங்கே இருக்குது? சாதியில் தான் பாகுபாடே இருக்குது. நீ இதை செய்யலாம், நான் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல ஆரம்பிக்கிறது இந்த பாகுபாடு விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுட்டு இருக்குது. அப்போ நம்ம அப்போ பட்டியல் வெளியேற்றம் சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம்தான். நம்மளோட போராட்டம் வலுவான போராட்டமாக இருக்கும் பட்சத்தில் சாத்தியமே. இங்கே சரி தப்புன்னு முடிவு பண்ணுறதே யார் முடிவு பண்ணுறா? அதிகாரத்தில் இருக்கிறவன் தான் முடிவு பண்ணுறான். இது பண்ணால் சரி, இது பண்ணால் தப்பு அப்படிங்கிறதே அதிகாரத்தில் இருக்கவன் தான் முடிவு பண்ணுறான். ஸோ நம்மளும் அதிகாரத்தில் நோக்கி பயணம் பண்ணணும். அதிகாரத்தை என்னைக்கு நம்ம கையில் கிடைக்குதோ அன்னைக்கு தான் நமக்கான முழு உரிமையும் சுதந்திரமும் கிடைக்கும். இந்த எஸ்சி பட்டியலில் இருக்கிறவங்களுக்குன்னு சில சிறப்பு சட்டங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அந்த சட்டங்கள்லாம் உண்மையிலே நடைமுறைக்கு பயன்படுத்தப்படுகிறதா? இது நடைமுறையில் இருக்கா? இது எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கிறது ஐயா? பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு சட்டம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதிகாரம் நம்ம கையில் இல்லாததுனால அந்த சிறப்பு சட்டம் பேரளவில் இருக்குது, பேரளவில் இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ பிசிஆர் வழக்குங்கிறது இப்போ பாதிப்படைஞ்சவங்க மேலேயும் எஃப்ஐஆர், பாதிப்பை ஏற்படுத்தின மேலேயும் எஃப்ஐஆர். பாதிப்பை ஏற்படுத்தின மேலே ஒரு பிசிஆர் வழக்கு, பாதிப்பு அடைஞ்சிருப்பான் பாருங்க, அவன் மேலேயும் ஒரு வழக்கை போட்டுறாங்க, எஃப்ஐஆர் போட்டுறாங்க. அப்படிங்கும்போது 2 பக்கமும் கவுண்டர் எஃப்ஐஆர் போட்டால் அது எப்படி எஃபெக்டிவாக இருக்கும்? எஃபெக்டிவாக அங்கே இருக்காது. சரி, பட்டியலில் நம்ம இருக்கிறோம், என்ன பாதுகாப்பு இருக்குது? இன்றைக்கி என்ன பாதுகாப்பு இருக்குது? இன்றைக்கி நம்ம மக்கள் அடக்குமுறையை சந்திக்கலையா? நமக்கு அடக்குமுறை நடக்கலையா? சாதி கொடுமைகள் நடக்கலையா? தீண்டாமை நடக்கலையா? இன்னும் தென் தமிழகத்தில் பயங்கரமான தீண்டாமை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. படுகொலை நடக்கலையா? எங்கள் அப்பாவோட படுகொலை 93 ஆரம்பித்து இன்றைக்கி தம்பி தீபக்கோட படுகொலையும் பாருங்கள். நீங்கள் சும்மா படுகொலைங்கிறது சும்மா ராத்திரியோ அப்படிலாம் இல்லை, பட்டப்பகலில் சிசிடிவி கேமரா ஃபூட்டேஜ் முன்னாடி போட்டு அப்படி வெட்டுன்னு வெட்டுறான். அப்புறம் என்ன பட்டியலில் இருந்து என்ன பாதுகாப்பு இருக்குது? இங்கே பாதுகாப்புங்கிறது நம்ம பாதுகாத்துக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. மற்றபடிலாம் இங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது? நீங்களே சொல்லுங்கள், என்ன பட்டியலில் என்ன பாதுகாப்பு இருக்குது நமக்கு? குறிப்பாக அரசு பார்த்திங்கன்னா அந்த எஸ்சி எஸ்டி பிரிவில் இருக்கிறவங்களுக்கு தேவையான கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிச்சுக்கிட்டு தானே இருக்குது இல்லையா? ஆனால் முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நம்ம எத்தனை சதவீதம் இருக்கோம் அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்தணும். முதல்ல இப்போ கல்வியிலையும் அரசாங்க வேலையிலும் நமக்கான வாய்ப்புகள் இருக்குது, நமக்கு வேலை கிடைக்கிது, நம்ம பார்த்துட்ருக்குறோம். எல்லோரும் ஓகே, நமக்கான கல்வி வாய்ப்புகள், அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது. இப்போ இந்த பிஸ்னஸ்ஸு, இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பட்டியல் மக்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுத்தாகணுன்னு இருக்குது. தொழில் பண்ணுறதுக்கு லோனு ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் நம்ம பட்டியலின மக்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு இருக்குது. நம்ம மக்கள் எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? ரொம்ப குறைந்த மக்கள் தானே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போது இது ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சு, அரசாங்கத்துக்கு உண்மையில் நம்ம மேலே அக்கறை இருந்துச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைச்சு, ஆமாம் எஸ்சி எஸ்டி மக்கள்
இவ்வளோ நாங்கள் வந்து இவ்வளோ லோன்ஸ் கொடுத்துருக்கோம், நாங்கள் இவ்வளோ தொழில் வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம், இவ்வளோ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் இவங்களுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கோம், அவங்க பயன்பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு இவங்க வந்து அது ஒரு அறிக்கையை வந்து மக்கள் மத்தியில் வந்து அவங்க வந்து ஓப்பனாக ஒரு அறிக்கையை கொடுத்தாதான் நமக்கு உண்மையிலே எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து கல்வியில், வேலை வாய்ப்பில், ஒரு தொழில் முன்னேற்றத்துக்கு, எந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்தில் நம்ம மக்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கிறது அப்போ தான் தெரியும். சமீபத்தில் சமூக வலைதளங்களை பரபரப்பாக்கிய ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டுப்பட்டு செத்தவருக்கும் மன்னருக்கும் ஒரே 144 அப்படின்ற மாதிரி. அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம், அதை எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கோம்? ரீசெண்டாக பசங்க எனக்கு ஒரு வீடியோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து சுந்தரப்பட்ட வீரருக்கு 144, வெட்டுப்பட்டு செத்தவனுக்கும் 144, அப்போ மன்னருக்கும் வெட்டுப்பட்டு செத்தவனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருப்பாரு. எந்த வித்தியாசமும் கிடையாது, எந்த வித்தியாசமும் இல்லைங்கிறனால தான் 2 பேர்த்துக்குமே 144. மன்னர் பரம்பரை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களால் ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி செக் இல்லாமல் உங்களால் ஏர்போர்ட்டில் பறக்க முடியுமா? உங்களால் உள்ளே நுழைய முடியுமா? நான் மன்னர் பரம்பரை, அதனால் எனக்கு ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி செக்லாம் இருக்கக்கூடாது, என்னையெல்லாம் செக் பண்ணக்கூடாதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அது போக நீங்கள் மன்னர் பரம்பரை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் ரேஷன் கார்டு இருக்கான்னு பாருங்கள், அந்த ரேஷன் கார்டில் நீங்கள் பொருள் வாங்குறீங்களான்னு பாருங்கள். ஏன் நம்ம மன்னர் பரம்பரைங்கிறோம், நம்மகிட்ட ஏன் இன்னும் ரேஷனில் பொருள் வாங்கிட்டு இருக்கோங்கிறதையும் நீங்கள் யோசிங்க, சிந்திங்க. இளைஞர்களை வந்து இந்த சாதி வெறியை வந்து இளைஞர்களுக்கு ஊட்டாதீங்க, சாதி வன்மத்தை வந்து இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நம்ம இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்துங்க, முடிஞ்சால் நல்வழிப்படுத்துங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் வேலையை பாருங்கள். இறுதியாக ஒன்றை மட்டும் கேட்டு நிறைவு செய்ய இருக்கிறேன். இந்த சாதியம் இன்னும் பாதுகாக்கப்படுகிறதே ஏன்? இந்த சாதியத்தை ஒழிக்க வாய்ப்பில்லையா? எதனால் இந்த சாதியம் இன்னும் பாதுகாக்கப்படுகிறது ஐயா? பாகுபாடு நிலைத்திருப்பதற்கு காரணம் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக. அதிகாரத்தை எதற்காக தக்க வைக்கிறான்? நம்மளை அடக்குமுறை செய்கிறதுக்காக. எதற்காக நம்மளை அடக்குமுறை செய்கிறான்? நம்மளோட உழைப்பை சுரண்டுவதற்காக அடக்குமுறை செய்யப்படுறது. அப்போ அதிகாரத்தில் இருப்பதற்காக அந்த அதிகாரம் அவனுக்கானது மட்டும் அப்படின்னு உருவாக்குறதுக்கு தான், பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சாதி பாகுபாடு. ஸோ சாதி பாகுபாடு இருந்தால் தான் அவன் அதிகாரத்தில் இருக்க முடியும், அவன் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு அதிகாரம் செய்ய முடியும், அடக்குமுறை செய்ய முடியும், நம்மளோட உழைப்பை சுரண்ட முடியும். அதுக்காக தான் இந்த சாதி பாகுபாடு இன்னும் நிலைத்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் சாதி இவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவன் சாதியை வச்சு தான் யார் அதிகாரத்தில் இருக்க முடியும், இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போது நம்மளோட சமுதாயமே இருக்கட்டுமே, இதில் வேற நம்ம ஆல்ரெடி ஒரு சாதியாக இருக்கிறோம், அந்த சாதிக்குள்ளே வேற ஒரு உள்சாதி இருக்குது, அந்த உள்சாதிக்குள்ளே வேற ஒரு பாகுபாடு வேற. அந்த சாதிக்குள்ள ஒரே சாதி தான், அந்த சாதிக்குள்ளேயே வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு கூட எடுக்க மாட்டாங்கங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் சில சூழ்நிலைகளை பார்க்குறாங்க. அப்போது இருக்கிற ஒரு சாதியில் அந்த ஒரு சாதிக்குள்ளேயே உள்சாதி தீட்டு வேற இருக்குது, உள்சாதி பாகுபாடு வேற இருக்குது. சரி, அந்த உள்சாதி பாகுபாடெலாம் நான் வந்து டீட்டெயிலாக பேசி அதையும் நான் வந்து வளர்க்க விரும்பலை. ஸோ சாதி பாகுபாடு இருந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லா விஷயத்திலும், எல்லா இடத்துலையுமே. இப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்கள், தமிழ் தேசியம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு விருப்பப்படுற நபர்கள் வந்து தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பாகுபாடு இல்லாத தேசம்தான் தமிழ் தேசியம். அப்போ சாதி இருக்கும் வரை பாகுபாடு இருக்கும். அப்போ தமிழ் தேசியம் உருவாகுவதற்கு சாதி இருக்கக்கூடாது. சாதி இல்லாத தேசம்தான் தமிழ் தேசியமாக இருக்க முடியும். சாதி இருக்கும் வரை பாகுபாடு இருக்கும், பாகுபாடு இருக்கும் வரை தீண்டாமை இருக்கும், தீண்டாமை இருக்கும் வரை வன்முறைகள் நடக்கும், வன்முறைகள் நடந்தால் படுகொலைகள் நடக்கும். சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை. அனைவருக்கும் வணக்கம். நன்றி ஐயா.